வைக்கம் முகமது பஷீர் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து டியூஷன் எடுக்கிற வேலையை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. 6 to 9 மணி வரைக்கும் டியூஷன் எடுப்பாரு. நைட்டு திரும்ப வந்து 9 மணில இருந்து திரும்ப வந்து காலையில வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூஷன் எடுக்கிறதுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் இது மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ டெய்லியுமே வந்து இதுதான் வந்து அவருடைய வாழ்க்கை ரொட்டீன். ஆனா ரொம்பயுமே வந்து ஒரு பஞ்சத்துல ஒரு காசு இல்லாம ரொம்பயுமே வந்து சாப்பாடு கூட வழி இல்லாத ஒரு நிலைமையில தான் வந்து அவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பகலெல்லாம் வந்து அவர் வந்து தூங்கிடுவாரு. ஏன் தூங்குறாரு அப்படின்னா பகல் நேரம் முடிச்சிருந்தா பசிக்கும். ஸோ நம்ம வந்து ராத்திரிலாம் வந்து வேலை பார்த்துட்டு பகல்ல வந்து தூங்கிடுவோம். அந்த சாப்பாட்டு காசை வந்து மிச்சப்படுத்துவோம். மிச்சப்படுத்தினா இன்னொரு வேலையாவது எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வந்து வைக்கம் முகமது பஷீர் வந்து இப்போ நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் திடீர்னு வந்து காலையில் வந்து அவருக்கு வந்து யதார்த்தம் வந்து பசிக்க ஆரம்பிச்சது. சரி ஓகே நம்ம போய் வந்து சாப்பிட போகலாம், நமக்கு வந்து பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வேமா போய் தன்னுடைய ஜிப்பாவை போட்டு மேலே வந்து ஒரு மேல்கோட்டையும் போட்டுட்டு சரி சாப்பிட கிளம்புறாரு. கிளம்பும் போது தான் வந்து பையை தொட்டு பார்க்குறாரு, சரி பையில் ஏதாவது காசு இருக்குமா அப்படின்னு. ஸோ பைக்கில் வந்து கை விடுறாரு. பையில் வந்து ஒரு பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த பர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த பர்ஸில் வந்து ஒரு 5 ரூபாய் இருக்கு. அவருக்கு வந்து சந்தோஷம் தாங்கல. பரவாயில்ல, நம்மளுடைய பர்ஸ்ல வந்து 5 ரூபாய் இருக்கு, இந்த 5 ரூபாயை கொண்டு போனேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு டீ வந்து நான் வந்து சாப்பிட்டுருவேன். பரவாயில்ல, இன்னைக்கு வந்து அந்த டீ மூலியமா வந்து நான் வந்து பசியாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து தான் வீட்டுல இருந்து வந்து நடந்து வந்து கடைக்கு போறாரு. கடைக்கு போயிட்டு வந்து ஒரு டீ சொல்றாரு. டீ அவரும் வந்து டீ போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அவர் வந்து சேர்ல உட்காந்து வந்து அந்த டீயை வந்து சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப வந்து பைக்குள்ள கை விடுறாரு. கை விட்டா உள்ள வந்து பர்ஸை காணோம். இவருக்கு வந்து அப்படியே பயமாயிடுச்சு. ரொம்ப அப்படியே வேர்க்குது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே வந்து அந்த டீ கொடுத்த பையன் வந்து திரும்ப வந்திருக்கான். வந்து ஐயா காசு கொடுங்க, டீக்கு 5 ரூபா ஆச்சு அப்படின்னோடனே இந்த பொறுப்பா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சட்ட பாக்கெட் எல்லாத்துலயும் வந்து தேடிட்டு இருக்காரு. அந்த 5 ரூபா இல்லை. உடனே வந்து இந்த பையன் வேகமா போய் ஓனர்கிட்ட சொல்லிட்டான், இந்த அங்க ஒரு கிழமை வந்து டீ குடிச்சிட்டான், காசு கேட்டதுக்கு இந்த பையன் வந்து நோண்டிட்டு இருக்கான், இப்போ என்னன்னு பாருங்க அப்படின்னு. உடனே வந்து அந்த ஓனர் வராரு. ஹலோ, நீங்க டீ குடிச்சீங்க தானே? டீ குடிச்சிட்டாங்க. டீ கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கல்ல? கொடுத்துட்டாங்க. காசு கொடுத்தீங்களா? இல்லைங்க, இன்னும் காசு கொடுக்கல அப்படின்னு. என்ன அப்ப பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு தேடிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, நான் வரும்போது வந்து பர்ஸ் கொண்டு வந்தேன், அதுல 5 ரூபாய் இருந்துச்சு, இப்ப பர்ஸையும் காணாங்க, அந்த 5 ரூபாயும் காணாங்க அப்படின்னு. இதே மாதிரி எத்தனை பேர் வந்திருக்கீங்க? காலையில இதே மாதிரி தான் ஒரு 2 பேர் மாட்டினா, இப்ப நீ வேறையா? உங்களை எல்லாத்துக்கும் ஓசி டீ கொடுக்குவா, நான் வந்து கடை வச்சிருக்கேன் அப்படின்னோடனே இவரு இல்லைங்க அப்படிலாம் இல்லை, உண்மையிலேயே வந்து நான் ஒரு 5 ரூபா கொண்டு வந்தேன் டீ சாப்பிட, அது வச்சிருந்தேன், ஆனா இப்ப எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னோடனே ஓனர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் இங்க பேசாத, வந்து உன்னுடைய அந்த கோட்டை கழட்டு அப்படின்றாரு. இவர்னா 50 வயசுக்கு மேல இருக்கிற ஆளு. ஸோ சுத்தி முத்தி பாக்குறாரு. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் ஏற்பட்ட பேர் வந்து உள்ள டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோட்டை வந்து மெதுவா வந்து அப்படியே ஒரு மனசு தயங்கி வந்து கழட்டி வைக்கிறாரு. கழட்டியா, மேல அந்த சட்டையும் கழட்டியா, நீ எல்லாம் 5 ரூபாய்க்கு வந்து ஏமாத்த பாக்குறியோ, சட்டையும் கழட்டியா நீ அப்படின்னு. சட்டையும் கழட்டிட்டு ஃபேண்டையும் கழட்டி அப்படின்னு அவருக்கு வந்து அப்படி அழுக வந்துருச்சு. அவருக்கு சுத்தி முத்தி பாக்குறாரு. யாராவது ஒரு ஆள் நம்மளுக்கு ஒரு 5 ரூபாயை கொடுத்துருச்சு, இந்த கிழவனை போய் இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் பாக்குறாரு. கழட்டியா இல்லையா, கழட்ட முடியா, கம்பர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுறாங்க. இல்ல நான் வந்து கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபேண்ட்டை வந்து அப்படியே கழட்ட முற்படுறாரு. ஸோ அந்த கழட்ட முற்படும் போது வந்து சுத்தி முத்தி எல்லாத்தையும் பாக்குறாரு. எல்லாருமே வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்காங்கன்னா, ஒரு 50-60 வயசு உடைய கிழவனுடைய ஒரு நிர்வாணத்தை பாக்குறதுக்கு தான் வந்து அந்த மொத்த கூட்டமே வந்து ஆவலா இருந்துச்சு. யாருமே வந்து எனக்காக ஒரு 5 ரூபா கொடுக்கறதுக்கு வந்து முன் வரல அப்படின்ற மாதிரி எழுதியிருந்திருக்காரு. கடைசியில வேற வழி இல்லாம அந்த ஃபேண்ட் வந்து அவருக்கு வந்து முற்படுறாரு. ஸோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒருத்தன் வந்து ஐயா இருங்க, நீங்க அவுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோப்பா உனக்கு வேணும் அப்படின்னே, 5 ரூபா டீ குடிச்சிருக்கேன் அப்படின்னோடனே, இந்த 5 ரூபா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபாய் கொடுத்துட்டு அந்த கோட்டு எல்லாத்தையுமே வந்து மேலே கூட்டுட்டு, வாங்கய்யா இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து கூட்டு வந்துட்டு இதுல உங்களுடைய பர்ஸ் இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறான். அப்பதான் தெரியுது இவனே வந்து ஒரு பெரிய பிட் பாக்கெட்காரன் அப்படின்னு. உள்ள பார்த்தா எல்லா பர்ஸும் இருக்கு, இவருடைய பர்ஸுமே இருக்கு. அந்த பர்ஸ்ல வந்து 5 ரூபாய் இருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்துட்டு வந்து இல்ல இதுல வந்து என்னுடைய பர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த பிட் பாக்கெட்காரனும் வந்து கிளம்பி போயிட்டான். ஸோ இந்த நம்மளுடைய வைக்கம் முகமது பஷீரும் வந்து சட்டை எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு அப்படியே வந்து ரோட்டில் நடந்துகிட்டே இருக்கும்போது வந்து யோசிக்கிறாரு, ஐயோ இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணா, அவனுடைய பேர் என்னன்னே நம்ம வந்து கேட்காம வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்து அவருக்குள்ளேயே அவரை சொல்லிக்கிறாரு, கண்டிப்பா அவனுடைய பேர் வந்து அறம்னு இருக்கும், இல்லைன்னா அவனுடைய பேர் வந்து கருணைன்னு இருக்கும் அப்படின்றதோட வந்து இந்த கதையை வந்து முடிச்சிடறாரு. இது வந்து அவருடைய வாழ்க்கையில உண்மையிலேயே வந்து ஒரு நடந்த சம்பவம். உண்மையிலேயே வந்து அவர் வந்து ஒரு 5 ரூபா வச்சு டீ கடைக்கு போயிருக்காரு. போய் டீ குடிச்ச பிறகு காசு இல்லைன்னு இவ்வளவு தூரம் வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க. மொத்த கூட்டமே வந்து அவரை வந்து கிண்டல் பண்றதா எல்லாமே ரசிச்சுட்டு தான் இருந்திருக்காங்களே ஒழிய யாருமே வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண வரல. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிட் பாக்கெட்டுக்காரன் அந்த பர்சையுமே வந்து அவர்கிட்ட தான் அடிச்சிருக்கான். இருந்தாலும் அப்படி ஒரு பிட் பாக்கெட்டுக்காரனாவே இருந்தாலும் அந்த சமயத்துல வந்து காப்பாத்துறதுக்கான மனசு வந்து அந்த பிட் பாக்கெட்டுக்காரன் வந்து இருந்துச்சு அப்படின்றத நினைச்சு கண்டிப்பா அவனுடைய பேர் வந்து அறமா இருக்கும், கருணையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாரு. ரொம்பவுமே வந்து சின்ன கதை,
ஆனா இருந்தாலும் வந்து நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஆள் டிக்டாப்பா இருந்தா அவன் தான் வந்து சூப்பரா இருப்பான், ரொம்ப அந்த பிட் பாக்கெட்டுக்காரன் பிச்சைக்காரன் எல்லாம் பார்த்தா கேவலமா இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். டிக்டாப்பா இருக்கிறவன்ட்ட கெட்ட குணமும் இருக்கும், பிச்சைக்காரமா இருக்கிறவன்ட்ட நல்ல குணமும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கதையின் மூலியமா வந்து அவரும் சொல்ல வந்தது. ஓகே, இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த கதையில சந்திப்போம். நன்றி.